ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 94வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. நம்முடைய உள்ளத்தின் நினைவுகளையும் எண்ணங்களையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வசனத்திலே என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசாரங்கள் என்றால் கவலைகள், வியாகுலங்கள் என்பது பொருள். நம்முடைய உள்ளத்தில் கவலைகளும் வியாகுலங்களும் எண்ணங்களாக, நினைவுகளாக எழும்புகின்ற பொழுது அதையும் ஆண்டவர் கவனிக்கிறார். நம்முடைய எல்லா சிந்தைகளையும் அறிகிற கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிற்கும் உதவி செய்கிறதற்கும் உண்மை உள்ளவராய், போதுமானவராய் நம்மோடு இருக்கிறார். ஏன் கர்த்தர் அதை கவனிக்கிறார் என்றால், நமக்கு அவருடைய உதவி தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு மனுஷன் தன்னிலே எழும்புகின்ற எந்த எண்ணங்களுக்கும் தானே பதில் கண்டுபிடிக்கிறதற்கு இயலாது. அவனுக்கு உதவி தேவைப்படுகிறது. இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், நமக்குள்ளேயே கவலைகள் எண்ணங்களாக வருகின்ற பொழுது ஆறுதல்களும் எண்ணங்களாக கர்த்தர் உருவாக்குகிறார். நம்முடைய கவலைகளை யாரோ ஒருவரிடத்திலே வார்த்தைகளாக சொல்லி, அவர்கள் நமக்கு ஆறுதலின் வார்த்தைகளை சொல்லி நம்மை தேற்றுகிறதற்குரிய நேரங்கள் இங்கே தேவையில்லை. தேவன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறபடியினால், கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால், நம்முடைய உள்ளத்தில் எழும்புகின்ற கவலைகளுக்கும் வியாகுலங்களுக்கும் உள்ளத்திற்கு உள்ளேயே ஆறுதலின் எண்ணங்களை நமக்கு கொடுத்து தேவன் நம்மை தேற்றுகிறார். எத்தனை ஆச்சரியமானது கிறிஸ்தவ வாழ்க்கை! எவ்வளவு வேகமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார்! எவ்வளவு அவசரமாக கர்த்தருடைய சகாயம் நமக்கு கிடைக்கிறது! ஆகவே திடனோடு காணப்படுவோம். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் எழும்புகின்ற எல்லா நினைவுகளுக்கும் பதில் நினைவுகளை தந்து நம்மை சமாதானத்தின் சமநிலையிலே வைத்திருக்கிறவராக இருக்கிறார். இந்த கர்த்தரோடு இணைந்து வாழுவோம். வாழ்க்கை இன்பமாயிருக்கும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கவலைகளும் வியாகுலங்களும் எங்களில் எழும்புகின்ற பொழுது எவ்வளவு வேகமாக நீர் எங்களை ஆறுதல் படுத்தி, அந்த கவலைகள் எங்களுக்கு ஒரு பாதிப்பை, கஷ்டத்தை உண்டு பண்ணுகிறதற்கு அனுமதிக்காமல் எங்களுக்கு தீவிரமாய் உதவி செய்கிறீர் என்கிறதை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் நினைவுகளில் பாதிப்பு வரும் பொழுது அதே நினைவுகளிலேயே பதிலை தந்து எங்களை சமநிலையோடு சமாதானமாய் ஜீவிக்க பண்ணுகிற உம்முடைய மேலான அன்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்படி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.